வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, நம்ம இப்போ மார்ச் மாதம் பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். அதுவும் உங்களுக்கு மாசி மகம்லாம் வருது. மார்ச் 2ஆம் தேதியே ரொம்ப புனிதமான நாள். இதில் நம்ம உங்கள் ராசி லக்னத்துக்கு எது எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் நம்ம ஒன்றும் வாழ்க்கையில் மென்மேலும் வளர போகிறோன்றது இதில் சொல்ல போகிறோம். முக்கியமாக உங்களுடைய வேலை, பிஸ்னஸ், திருமணம், குழந்தை பேர், அதுக்கப்புறம் வெளிநாடு போகிற யோகங்கள், படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா முக்கியமான தகவலும் சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ரிசல்ட் எடுக்கலாம். தனுஷ ராசி, தனுஷ லக்னம், இவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? சூப்பர் தான். ஏன்னா அதான் குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அட்டகாசமாக ஓடிக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். தனுஷுக்கு என்ன புதுசா? நம்மளுக்கு எல்லாம் போராடி போராடி தானே கிடைக்கும். ஆனால் ஜெயிச்சிடணும்ல கடைசியில். ஜெயிக்கிற அதை சொல்லுவாங்கல்ல, ஃபஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டு வரது முக்கியம் இல்லை, லாஸ்ட் யார் ஃபஸ்ட்டு வரன்றது தான் முக்கியம். அது பர்ஃபெக்டாக தனுசு ராசிக்கு பொருந்தும். நம்ம எப்படியும் நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடுவோம். அதனால் நேரம் நல்லாயிருக்கு. ஒன்று எது எதுலலாம் நேரம் நல்லா அந்த முயற்சிகள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், சில முயற்சிகள் தடங்கள் ஆனாலும் நீங்கள் அதிகமாக தொடர்ந்து உழைப்பு போட 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 அது அசுர வெற்றியை கொண்டு போகும். வெளிநாடுகள் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த பிஸ்னஸை வெளிநாட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்குற இடத்துல உங்களை வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன், படிப்புக்கு, ப்ரமோஷனுக்கு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பயங்கர உபயோகப்படும். அது இதில் நீங்கள் யாரும் டீச்சர்ஸ், மிடில் மேனேஜர்ஸ் இருக்கீங்க, மேற்கொண்டு படிக்கிறீங்க, ஏதோ சர்டிஃபிகேஷன்ஸ் படிங்கன்னா, இன்றைக்கி யாருக்கு வேலை, இந்த ஏஐ உலகத்தில் யாருக்கு வேலைன்னா, தொடர்ந்து யார் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலை. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், நிறைய சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சுக்கணும். இப்போ அஸ்ட்ராலஜி நாங்கள்லாம் அஸ்ட்ராலஜி சொல்கிறோன்னா என்ன படிச்சிருக்கோம், எங்கே சர்டிஃபிகேட் காட்டு அப்படின்வாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? அது இருக்கவங்க தான் முன்னேறிக்கிட்டே போக முடியும். தொடர்ந்து படித்து நிறைய சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் ஒரு ப்ரூஃப். அண்ட் நீங்கள் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த ஹெல்த் இஷ்யூஸ் கம்மியாகிறதுக்கு அதிகமான நேரங்கள், இந்த கொலஸ்ட்ரால், கொழுப்பு சம்மந்தமாக, தசை, இது சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூஸ்ன்னு அதெல்லாம் குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட் என்னென்னா, திருமண வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். திருமணம் நல்லபடியாக அமையும். அதுவும் உங்களுக்கு அந்த திருமணத்துக்கு யாராவது ஹெல்ப் வேணும், உங்களுக்கு ஏதோ பொருள் உதவி, பண உதவிகள் வேணும்னாலும் அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கல்யாணமாக மாற்றுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. மகப்பேர், திருமணம் ஆனவங்க மகப்பேருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் குருமார்களை பிடிக்க பிடிக்க ஒன்றும் வாழ்க்கை நல்லா முன்னேறுவீங்க. எதில் அது கவனமாக சார் இருக்கணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் எதனா ஒரு வண்டி வாங்க போகிறீங்கன்னா கூட இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வண்டியில் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும், ஏதாவது செலவு வச்சுக்கிட்டே இருக்கும், இல்லை வண்டியை யூஸ் பண்ண முடியாத மாதிரி அப்படியே தூசி படிஞ்சு ஓரமாக வச்சுருப்பீங்க. அம்மாவோடைய தாயார் உடல்நிலை ஏதாவது பாதிப்பு வரும், தாயார் உடல்நிலைக்கு ஏதாவது செலவு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். லேண்டெல்லாம் எதனா வாங்கினேன், இந்த நிலம் சம்மந்தமாக ஏதாவது வீடு சம்மந்தமாலாம் லைட்டாக பிரச்சனை ஏதாவது வந்துட்டுருக்கும். இதெல்லாம் வரலைன்னா சந்தோஷம், வந்துச்சுன்னா அதுக்கான தெய்வ வழிபாடுகள் சொல்ல அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கிட்டே வரலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. பிஸ்னஸ் விஷயத்தில் பிஸ்னஸ் முன்னேறும். தேவையில்லாத சில தடங்கல்கள் வரும், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரும். ஏதாவது சண்டை சச்சரவுகள் வர மாதிரி தான் கொஞ்சம் விலகி இருந்து தூரமாக இருந்து பாருங்கள், முடிச்சிடலாம். ஆனால் பிஸ்னஸில் என்ன குழப்பம் வந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கையில் வந்துடுங்க, பணம் வந்துடும். பணம் வராமல் லாக் ஆகிடுச்சுன்னா என்ன ஏதுன்னு விசாரிங்க. ஏன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் கையில் வரும். சுப நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த சுப நிகழ்ச்சி நடக்குது, ஐயோ கல்யாணம் இருக்குது, காது குத்து இருக்குது, நான் எப்படி சமாளிப்பேன்னா பயப்பட வேணாம். அதுக்கான பணமும் சப்போர்ட்டும் தானாக எங்கே இருந்தாலும் ஓடி வரும். ஓகேங்களா? திருமணம் ஆனவங்களாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டேருந்தே வரும். இல்லை வெளியே எதனா பணம் அடைச்சிருந்தால் அதுவும் வரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர். இவங்களெல்லாம் வியாழக்கிழமை குரு ஹோரையில் வழிபடுறது ரொம்ப நல்லது. லட்டு, பூந்தி இதெல்லாம் கொடுத்து வழிபட இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அமையும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும்,
கல்யாணம் யாருக்கு ஆகும், யாருக்கு ஆகாது, மகப்பேறுக்கு யாருக்கு நல்ல டைம் இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் யார் எப்படி வின் பண்ணுவீங்க, எதிரிகள் கிட்டேருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஒரு ஓவராலாக பொதுவாக சொல்லியிருக்கோம். தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு ராசியும் 1,00,00,000 பேர் இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எடுத்திங்கன்னா இன்னும் கணக்கு பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இது எல்லாமே நம்ம ஒரு பொதுவான பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட சார் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸாக வரும். சில பேர் நன்றிங்க ஐயா, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஐயா, நல்லதாக சொன்னீங்க ஐயா, நன்றின்னு இருக்கும். இன்னொரு சைடு எனக்கு நடக்கலான்னு இருக்கும். நடக்கலைன்னா அப்போ வந்து நீங்கள் லக்னமோ லக்னமோ ராசியை ஏதோ குழப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வேறு ஏதோ கிரக கோளாறுகள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் தனியாக அந்த ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு என்ன விஷயம், என்ன பண்ணணுன்றது தெரியும். சரிங்களா? அதனால் இது பொது பலன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே சூப்பராக ரிசல்ட் வரும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ நடக்கலைன்னா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கான பரிகாரங்களும் நம்ம சொல்லிட்டு வரலாம். முக்கியமாக இந்த மாதம் மாசி மகம் வருது. மார்ச் 2 மாசி மகம்லாம் புனித ஆறுங்களே அவங்க கர்மாவை கடிக்கிற நாள். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில், சிவன் கோவில் இருக்கோ அங்கே போய் மாசி மகத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்படைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தெய்வ வழிபாட்டை கூடவே நம்ம இந்த தானியங்கள்லாம் சில சொல்லியிருப்போம். சில பரிகார முறைகள், வாழ்வியல் பரிகார முறைகள்லாம் நிறைய இருக்குங்க. கோவில், தானியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இதுதான் எல்லாருக்கும் புரியுதுன்றதை சொல்லியிருக்கோம். ஆனால் இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரங்கள், மெட்டல் தெரப்பின்லாம் இருக்குது. உலோகங்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கோவில்கள்லாம் எதுக்கு எந்திரம் வைக்கிறாங்க, கலசம்லாம் எதுக்கு உலோகத்தில் வைக்கிறாங்க, உலோகங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கலர்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியணும்னா என் நம்பர் இருக்குது கீழே, தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு எது, அதாவது நம்ம இந்த ஜாதகம் வச்சு 100% எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும்னா உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிலாம் கிளியர் ஆகாது. ஆனால் இப்போ ஒரு லைஃப்பில் இருக்கேன், அந்த லைஃப்பை வந்து நான் இன்னும் பெட்டராக மாற்றணும்னா அது தாராளமாக நடக்கும். அதனால தான் இவ்வளோ பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜோதிடம் வந்து ஒன்றும் மேன்மேலும் எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலை செய்யும். அது வந்து இதுவும் ஒரு விதமான, இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது வந்து வானியல் சாஸ்திரம். இது ஒரு சயின்ஸ். இதை வந்து வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் இது சயின்ஸாக எடுத்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடுறோம், ஏன் இந்த முறையில், ஏன் இவர் தயிர் சாதம் கொடுக்க சொல்கிறாரு, ஏன் புளியோதரை கொடுக்க சொல்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது, நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஆனால் அர்த்தம் புரிஞ்சு வேண்டுங்க. நம்ம தமிழர்கள் முறையில் வர எல்லா பண்டிகைகள் பின்னாடி வந்து அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. மாசி மகத்து விழாலாம் ஒரு பண்டிகையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர நீங்கள் மாசி மாதத்துலலாம் கொல்லிமலையில் மாசி பெரியண்ண சாமிக்கு அவ்வளோ விழா நடக்கும். அந்த ஊர் பக்கம்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த கோவில் போயிட்டு வாங்க. மாசி பெரியண்ண சாமி திருவிழா அன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி, முன்ன பின்னையாவது எதுனா ஒரு நாள் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாக அந்த குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபட இன்னும் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வேண்டி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.